தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். RECF 2 கூடுகைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடைசியாக 12வது தலைப்பாக இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்க பிறந்தார், அவதரித்தார். இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து பிறந்தது நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்க. கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 2 அதிகாரம் 16 18 வரை நாம் படிப்போமானால், ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராகும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தர் உண்மையாகவே இந்த வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்மை ஆசாரியர் ஆக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு வார்த்தையை கூட நம்ம 1 பேதுரு 2 அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ கர்த்தர் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து ஏன் உலகத்தில் பிறந்தார், அவதரித்தார் என்றால், உண்மையாகவே தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ ஆசாரியத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க இப்பூமியில் பிறந்தார், அவதரித்தார். நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் மாற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு வார்த்தை கூட நம்ம வாசிப்போமானால், அதே 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆகவே நீங்கள் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆசாரியத்துவத்தை நமக்கு கொடுக்க இந்த பூமியில் பிறந்த தெய்வம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த பூமியில் கர்த்தர் பிறந்து அவதரித்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அநேக மனுஷர் மேலே, உண்மையாக இந்த மனுகுலத்தின் மேலே பிரியங்கொள்ளும்படியாய் கர்த்தர் வந்தார். இந்த பூமிக்கு உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் வந்தார். கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த வேத வசனங்களில் நம்ம வாசித்த பிரகாரம் கர்த்தர் நம்மை அந்தகாரத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் நம்மை மாற்ற தேவன் விரும்புகிறார். முதலாவது அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளித்துக்கு வரவழைத்துடைய நம்மளை வரவழைத்தார். 2வது புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டார். 3வது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் மாற்ற
விருப்பப்பட்டார். 4வது பரிசுத்த ஜாதியாய், 5வது அவருக்கு சொந்தமான ஜனமாயும் நம்மை மாற்றி கர்த்தர் உண்மையாகவே நம்மை ஆசாரிய கூட்டமாயும் ராஜாக்களுக்கு ஆசாரியர்களுக்கும் உண்மையாகவே கர்த்தர் நம்மை கொண்டு இந்த காரியங்களை சொல்ல, அறிவிக்க, இல்லை அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த இந்த மனுக்குழுக்கும் அதிகாரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் நாம் கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் நம்மை வருகிற ஆண்டு பரிசுத்தப்படுத்தி நம்மை உயர்த்துவாராக. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று யோவான் எழுதுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்னும் இந்த 1 பேதுரு, இப்போ நம்ம படித்த அந்த 1 பேதுரு 9ஆம் வசனத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய முதலாவது நம்ம புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, 2வது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, 3வது ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், 4வது பரிசுத்த ஜாதி, 5 சொந்தமான ஜனம். இதை நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன். கர்த்தர் நல்லவர். அப்போ உண்மையாகவே இப்பேற்பட்ட அழைப்பை பெற்ற நாம் அவர் உலகத்தில் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எதையோ நம்ம செய்யாதபடி அவர் நம்மை உண்மையாகவே முன்குறிக்கப்பட்டு தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு நம்மை வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி எவ்வளவோ சூழ்நிலைகளை உண்மையாகவே கடக்க செய்தாரே. உண்மையாகவே நம்மை கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றும்படியாய் நமக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் பிறந்தார். அந்த பிறந்த நாளில் நாம் இன்னும் பரிசுத்தம், நீதி, உண்மை, உத்தமத்தில் நிலைத்திருந்து அப்பேற்பட்ட அந்த ஸ்லாக்கியத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை கழுவி பரிசுத்தம், நீதி, உண்மை, உத்தமத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நாம் உண்மையாகவே தேவ சமூகத்தில் வந்து ஒவ்வொரு கூடுகிலும் நாம் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் பிரசித்தப்படுத்தவும் அவருடைய நாமத்தை உயர்த்தவும் எப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ராஜாக்களும் ஆசாரியர்களும். கர்த்தர் நல்லவருங்க. உண்மையாக நம்ம மேலே ரொம்ப பிரியம் கொள்கிறார். உண்மையாகவே மனுஷன் மேலே பிரியம் கொண்டு தான் கர்த்தர் இப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் உண்மையாகவே நம்மை எடுத்து பயன்படுத்தும்படியாய் தேவ காரியங்களை குறித்து கர்த்தர் உண்மையாகவே என்ன திட்டமிட்டிருக்கிறாரோ அந்த திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் நம் ஒவ்வொரு நாளும் போராடி இப்பேற்பட்ட இந்த ஸ்லாக்கியத்திற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் உண்மையாகவே தாயின் கருவிலே உருவாக முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபியுங்க. இன்னும் கர்த்தர் என்ன நமக்கு சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படி 25ஆம் ஆண்டு இன்னும் பல ஊழியங்களை செய்யவும், நீங்கள் இந்த கூடுகைக்காகவும் குடியில் உள்ள 2 கூடுகைக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வயதானவர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், நம்ம எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருடைய மகிமை விளங்குவதாக.
தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர்.